ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃப்ளோ வித் ஃப்ளவர்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இது. கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் ஜென்ரலாக நீங்கள் பெரியவங்களும் சாப்பிட்லாம். நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கோதுமை மாவு வச்சு தான் பண்ண போகிறோம். கோதுமை மாவை வச்சு நம்ம பேன் கேக் பண்ண போகிறோம். முக்கியமாக கோதுமை மாவோட என்ன ஆட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா, நான் ஆப்பிளை கட் பண்ணி நான் இந்த மாதிரி சாப்பரில் போட்டு பண்ணி வச்சுருக்கேன். ஆப்பிளை போட்டு நம்ம பேன் கேக் கோதுமை மாவில் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம பார்த்துடலாம். கோதுமை மாவு, ஆப்பிளை இந்த மாதிரி கட் பண்ணி சாப்பரில் போட்டு வச்சுருக்கேன். ப்ளஸ் பவுடர் சுகரு, ஜீனி, அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா. ஸோ இதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு அந்த ஃப்ளேவரும் பிடிக்கும், அந்த ஸ்மெல்லும் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு மெல்டட் பட்டர் வச்சுருக்கேன். வெண்ணெய் நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விஷ் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு முக்கியமானதை நம்ம ஈஸியாக பேன் வச்சு எடுத்துடலாம். பட் இதுக்கு நம்ம இந்த மிக்சர் எப்படி ரெடி பண்ண போகிறோம், அதாவது இந்த பேட்டர் எப்படி ரெடி பண்ண போகிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நான் இப்படியே வச்சு பண்ணுறேன். ஸோ இதில் நான் கோதுமை மாவு சலிச்சு வச்சுருக்கேன். இதில் நம்ம இப்போ என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம மெல்டட் பட்டரை ஊற்றிக்கலாம். மெல்டட் பட்டர் ஊற்றியாச்சு. இதில் நம்ம என்ன ஊற்ற போகிறோம், வெனிலா எசன்ஸ் கொஞ்சோண்டு ஊற்ற போகிறோம், லைட்டாக ஊற்ற போகிறோம். நெக்ஸ்ட்டு பேக்கிங் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம இதில் முக்கியமாக நம்ம எக்கு யூஸ் பண்ணல, இன்னும் முட்டை யூஸ் பண்ணல. ஸோ அதுக்கு பதிலாக அந்த ஃப்ளஃபினஸ் வரணுன்னா நம்ம பட்டரு, ஆயிலு, ப்ளஸ் இந்த மாதிரி பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ஆட் பண்ணால் தான் ஃப்ளஃபியாக வரும். ஜென்ரலி பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டுக்கலாம். யூஸ்வலாகவே நீங்கள் ஏதாவது ஸ்வீட் ரெசிபி செய்கிறீங்க அப்படின்னா அதில் சுகர் நிறைய போடுவீங்க. பட் ஒரு பிஞ்சு சால்ட் போட்டால் தான் அது நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக சோடா, உப்பு, அது மாதிரி சால்ட் அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோம், இதில் ஆப்பிள் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஆல்ரெடி ஆப்பிளில் கொஞ்சம் இந்த ஸ்வீட்னஸ் இருக்கும். நம்ம கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம், நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒன்றும் இல்லை, கோதுமை தோசை தான். பட் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்றதுனால இதை பேன் கேக்குன்னு வச்சுருக்காங்க. பேன் கேக்குனாலும் தோசைனாலும் ஒன்று தான் கிட்டத்தட்ட, ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. நம்ம ஆப்பிளை லாஸ்ட்டாக தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பேட்டரை நல்லா ஃப்ளஃபியாக நம்ம ரெடி பண்ணிக்கணும்.
ஸோ ஆப்பிள் போட்டோன்னா கொஞ்சம் அந்த பீஸாக தான் கொஞ்சம் இருக்கும், அதனால் அது வந்து ரொம்ப இது பண்ண முடியாது. ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு வந்து மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பேட்டர் முக்கியமாக ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் வந்து கெட்டியாக இருக்கணும். தோசை மாவு மாதிரி தண்ணியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் நம்ம அது பேனில் வந்து ஒரு கரண்டி வச்சோன்னா கொஞ்சம் ஸ்டிஃப்னஸோடு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு விஸ்க் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஒரு டைம் ஸ்பூனு இல்லை கரண்டி வச்சு பண்ணதுக்கப்புறம் நம்ம நல்லா வந்து இப்படி பண்ணணும். ஸோ அப்போ தான் அந்த பேட்டர் வந்து நல்லா ரெடியாகும். நம்ம சும்மா அந்த லம்ஸோடு வச்சு பண்ணோன்னா நல்லா இருக்காது, அங்கே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு முக்கியமாக என்னென்னா நம்ம வந்து எக் யூஸ் பண்ணல. இப்போ வந்து நம்ம ஆப்பிள் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பதிலாக யூஸ்வலாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது வந்து வாழைப்பழம், பனானா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட விஷ் தான். நம்ம வந்து யூஸ்வலாக வந்துட்டு பேன் கேக்கு வந்து ஹனி வந்து இது அதாவது எப்படி சொல்கிறது, டிப்பிங் மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. நம்ம வந்து இன்றைக்கி வந்து சாக்லேட் சிரப் வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜாமு இல்லை ஸ்ட்ராபெரி சிரப்பு அந்த மாதிரி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து சாக்லேட் பிடிக்கணும்னால நான் சாக்லேட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் லைட்டாக டேஸ்ட் பண்ணேன். எனக்கு ரொம்பவே சுகர் இல்லாத மாதிரி இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது ஈக்குவலாக நான் ஆட் பண்ணல, ஃபுல் சுகர் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நான் ஆட் பண்ணல. ஏன்னா நான் ஆப்பிள் போடுறேன். இதனால் இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து சுகர் வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க, ஜீனி வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. வேணாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இது மட்டும் போட்டுட்டு சிரப்போடு தொட்டுக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே டேரெக்டாக கூட சாப்பிட்லாம். அது வந்து உங்களோட விஷ் தான், உங்களோட டேஸ்ட் தான் அது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள்,
பேட்டர் வந்து இப்படி தான் இருக்கணும், லம்ஸ் இருக்கக்கூடாது. நான் லம்ஸ் இல்லாமல் வந்து பண்ணிட்டேன். ஸோ தான். ஸோ இப்போ தான் முக்கியமாக நம்ம வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம், ஆப்பிளை வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். என்னடா ஆப்பிள் வந்து ஒரு மாதிரி இருக்கேன்னு பார்க்காதீங்க, அது வந்து சாப் பண்ணிவிட்டு வச்சா அப்படி தான் இருக்கும். பட் மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள், இது வந்து நல்லாயிருக்கும். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நல்லாயிருக்கும். நீங்கள் டின்னராக கூட எடுத்துக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். ஸோ ஆப்பிள் போட்டதுக்கப்புறம் ஒரு டைம் வந்துட்டு இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. ஆப்பிள் போட்டதுக்கப்புறம் லம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஃப்ளேவர் வேணுன்னா கொஞ்சம் அந்த பீஸாக நம்மளுக்கு கிடச்சா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் அப்படி போட்டிருக்கேன். இதுவே நீங்கள் வாழைப்பழம் ஆட் பண்ணுறதுனால இதே மாதிரி தான் வாழைப்பழத்தை கட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு மஷி ஆக்கிக்கோங்க. மஷி ஆக்கினீங்கன்னா தான் அது வந்து நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நான் இப்போ வந்து என்ன சொல்ல போகிறேன், இதில் வந்து முக்கியமாக என்னென்ன பொருளை இல்லாமல் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதில் வந்து வெனிலா எசன்ஸ் வந்து போடணுன்றது கிடையாது. ஸோ அதுதான். இதில் வந்துட்டு நீங்கள் எக்கு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பேக்கிங் பவுடரு, சோடா அதெல்லாம் போட தேவையில்லை. ஒருவேளை எக்கு யூஸ் பண்ணல அப்படின்னா பட்டர் நிறையாவும், பட்டர் இல்லைன்னா ஆயில் போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தாண்டிட்டு பேக்கிங் சோடாவும் பவுடரும் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ தான் அந்த ஃப்ளஃபினஸ் வந்து வரும், இல்லாட்டினா வந்து உங்களுக்கு கோதுமை தோசை மாதிரி தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம பேட்டர் வந்து பார்த்துக்கோங்க, இப்படி தான் ரெடியாக இருக்குது. நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை வச்சுட்டோம். நான் இப்போ வந்து என்கிட்ட வந்து இப்போதைக்கு வந்து பட்டர் நான் எல்லாத்தையும் அப்படியே யூஸ் பண்ணிட்டேன், அதனால் பட்டர் இல்லை. அதனால் நான் வந்து நெய் வந்து கொஞ்சம் வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து க்ரீஸ் பண்ணிக்கோங்க, பட்டரோ இல்லை நெய்யோ ஏதோ ஒன்று போட்டு பேனை வந்து க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து ஊற்ற போகிறோம். பேன் வந்து சூடாயிடுச்சு. நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணியிருக்க பேட்டரை நம்ம இதில் ஊற்ற போகிறோம். ரொம்ப மெலிசாக வந்து தேய்க்கக்கூடாது. ஸோ இந்த லெவலில் இருந்தால் போதும். நீங்கள் பேட்டரை ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ வந்து ஒரு 2 minutes ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அடியில் வந்துட்டு நல்லாவே வெந்திருக்கும். இந்த மாதிரி பட்டையாக உங்கள்கிட்ட கரண்டி இருந்ததுன்னா அதை வச்சு திருப்பி போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இது திருப்பி போடுறதுக்கு. பார்த்தீங்கன்னா இது வந்து ரெடி ஆகிடுச்சு. பேக் சைடு இந்த மாதிரி எழுதிருக்கு. இதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இன்னொன்றையும் ஊற்றி வச்சிடலாம்.
ரொம்ப மெல்லிசா ஊற்றுனீங்கன்னா அந்த ஒரு பேன் கேக் மாதிரி வராது. அதனால தான். ஸோ நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி சாக்லேட் சிரப் வந்து நான் ஊற்றி நான் அதை வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். நீங்களும் டேஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து வேறு லெவலில் இருக்கும். திடீர்னு உங்களுக்கு வந்து ஸ்வீட் கிரேவிங்காக இருந்ததுன்னா இது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.